ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட்டு. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஸ்டார் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதோட விதைகளோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. 2 வாரம் ஆச்சு இதை நர்சரியிலேருந்து நான் வாங்கிட்டு நம்மளே ஒரு புது வீட்டுக்கு போனால் உடனே யார்கிட்டே பேச மாட்டோம், பழக மாட்டோம். ஒரு 2-3 நாள் ஆகணும். அதே மாதிரி தான் செடிகளுக்கும் வாங்கிட்டு வந்த உடனே நட்டு வைக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 வாரம் அதை அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் அதை நான் இன்றைக்கி நட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸில் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுற்றி கவரை கிழிக்கும் போது வேர்லாம் டேமேஜ் ஆகாமல் அதை பார்த்து பக்குவமாக நம்ம அதை கிழித்து எடுக்கணும். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது டேமேஜ் ஆயிருமோன்ட்டு. பரவாயில்ல, லைட்டாக கிழிச்சோடனே கொஞ்சம் அடிப்பக்கம் எனக்கு ஈஸியாக எடுக்கவே வந்துருச்சு. இந்த பழம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மில்கை ஃப்ரூட்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குமா, அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க நர்சரியில். எனக்குமே இந்த பழத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட் டைம் தோட்டத்தில் வாங்கி வைக்கிறேன். இந்த பழம் பழுத்த பிறகு இனி வரும் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். மண்ணெல்லாம் கொடுத்து அழகாக இதை நட்டு வச்சாச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா ஏர்பனிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ரோட்டில் இருந்து என்னோடய தோட்டம் கொஞ்சம் ஒரு அடி இறங்கி தான் இருக்கும் பள்ளமாக. அதனால தான் இந்த ஏர்பனிங் பாட்டு யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் இந்த செடியை அழகாக நட்டு வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.